அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பதமுளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குகின்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் 1000 திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய 428வது நாமம் ஆகிய பிரமாணம் என்பதை பற்றி சிந்திக்கிற பொழுது 6 வகையான பிரமாணங்களாக பெருமாள் இருக்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது முதலிலே பிரத்யக்ஷ பிரமாணம் என்பதை பற்றி சிந்தித்தோம். அடுத்தபடியாக அனுமான பிரமாணம் என்று இது இப்படி இருக்க வேண்டும் என்று அனுமான் சொல்லுகின்ற நிலை. மூன்றாவதாக உபமான பிரமாணம். உபமான பிரமாணம் சொன்னால் ஒப்பிட்டு பார்ப்பது. இது இப்படி இருக்கிறது, இதை போலத்தான் அதுவும், அதையும் இது ஒப்பிட்டு பார்த்தால் இது இப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறோமே, அப்படிப்பட்ட நிலை உபமான பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாம் ஒரு ஆலயத்திற்கு போகிறோம், அங்கே ஒரு உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவத்திலே பெருமாள் எழுந்தருளுகிறார், பிராட்டியார் எழுந்தருகிறார்கள். அந்த உற்சவத்தை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது? இங்கே பெருமாளும் பிராட்டியும் ஒருவருக்கு அருகில் இருந்து கொண்டு ஒரு திருமணத்தை நடத்தி கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். உடனே என்ன நினைக்கிறோம்? இதே போலத்தான் சீனிவாசன் பத்மாவதி திருமணம் நடந்தது, சிவன் பார்வதி திருமணம் நடந்தது என்று நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். சிவன் பார்வதி திருமணத்திலே எப்படி நடந்தது, மகாலட்சுமி மகாவிஷ்ணு திருமணத்திலே எப்படி நடந்தது என்றெல்லாம் ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பார்த்து ஒரே பிரம்மமானது பல்வேறு நிலைகளிலே பல்வேறு செயல்களில் ஈடுபடுகிற பொழுது அந்த செயல்களுக்குள்ளே இருக்கிற ஒப்புமையை நாம் நினைத்து பார்ப்பது என்பது இங்கே உபமான பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னால் சப்த பிரமாணம். வார்த்தைகளிலே இறைவனுடைய அற்புதமான மேன்மையை த வெர்பல் அத்தாரிட்டின்னு சொல்வார்கள். சத்திய வாக்கு என்று சொல்லுவோம். சத்தியம் வத தர்மம் சர என்று வேதம் சொல்லுகிறது. கீதையிலே பகவானுடைய கருத்துக்கள் நிறைய வருகின்றன. இப்படி இறைவனுடைய பேச்சு என்பதே ஒரு பிரமாணமாக இருக்கிறது. இறைவனை பற்றி பேசப்படுகிற பேச்சிலும் பிரமாணம் இருக்கிறது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். ஆக உயர்வு அற உயர்நலம் உடையவன் எவனவன். இப்படி எல்லாவற்றை காட்டிலும் மிக உயர்நிலை இருக்கின்றவன், தனக்கு மேலே ஒரு உயர்வு இல்லை என்று சொல்லுகிறவன் விநாயகன் சொல்லுவோம். விநாயகன் சொன்னால் தனக்கு மேலே ஒரு நாயகன் இல்லாதவர். அப்படி பிரம்மத்தினுடைய மிக உயர்நிலை சொல்லுகிற பொழுது இங்கே இப்படிப்பட்ட வாக்கியங்களை எடுத்துக்கொள்கிறோம். வேத வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்கள் என்று சப்த பிரமாணம் என்று. அடுத்து பார்த்தோம்னால் அனுபலப்தி. அனுபலப்தி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்றை, அனுமானம் கூட செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒன்றை பற்றிய அறிவை இறைவன் அருளாலே பெறுவது. இப்போ சிதம்பரத்துக்கு போனோமானால் அங்கே நடராஜ பெருமான் அழகாக நமக்கு முன்னாலே ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டிருக்கிறார். குனித்த புருவும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்த முடி எடுத்த பொற்பாதம். இது அழகான காட்சி. ஆனால் அதே சிதம்பரம் ஆகாசஸ்தலம் என்று குறிப்பிடப்படுவதனாலே அங்கே இறைவன் அருவமாக ஒரு காட்சி தருகிறார். அதுக்கு பேர் ரகசியம் வைத்தார், சிதம்பர ரகசியம். இப்ப இறைவன் நமக்கு முன்னாலே அழகான ஒரு கோலத்திலே, ஒரு ஆடுகின்ற கோலத்தில் இருந்து கொண்டு ஒரு காட்சி. அதே இறைவன் தான் கண்ணுக்கு தெரியாம ஒரு அருவமாக இருக்க ஒரு காட்சி என்று பார்க்கிற பொழுது கண்ணுக்கு தெரியாதாக இருப்பதையும் ஒரு காட்சியாக, ஒரு சாட்சியாக நினைத்து பார்ப்பது என்கிற ஒரு தன்மை இங்கே புலப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தவர் அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தி பிரமாணம். ஒன்றுடைய பொருளை நாம் தவறாக பயன்படுத்துவது என்பது
இயல்பாக நடக்கக்கூடியதான். பழமொழிகளை கூட நம்ம அப்படித்தான் பயன்படுத்துகிறோம். இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றால், காற்று அடிக்கிற பொழுதே நீ நெல்லை நன்றாக உதறி அதில் இருக்கின்ற பதரெல்லாம் அங்கிருந்து பறந்து போக முடியாது செய்ய வேண்டும் என்று நாம் சாதாரண பொருள் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னால், காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் சொன்னால், உன்னுடைய உடம்புக்குள்ளே பிராணன் இருக்கிற பொழுதையே மற்ற விஷயங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இறைவனை பற்றிய ஆத்ம விசாரத்திலே ஈடுபடு என்று ஒரு பொருள். ஆக ஒரு பொருளுடைய ஒரு ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொற்றொடரை அல்லது ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய பொருளாக நாம் நம்முடைய கற்பனையை வைத்து தவறாக கருதுவது என்பது உண்டு. ஆக மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொன்னது போல, அந்த மெய்ப்பொருளை காண்பதற்கு மெய்ப்பொருளாக இருக்கிற இறைவனுடைய அருள் வேண்டும். ஒன்றை எடுத்து படிக்கிற பொழுது அதனுடைய பாவமும் அதற்குள்ளே இருக்கிற இறைவனை பற்றிய உண்மையான செய்தியும் மெய்ப்பொருளும் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் வேண்டும். அப்படி இறைவனுடைய அருளினாலே அந்த மெய்ப்பொருளை நம்மாலே உணர முடியும். பராசர் சொல்லுவார், இறுதி பிரமாணம் என்று சொல்லுவது இறைவன் தான், அதற்கு மேலே பிரமாணம் தேவையில்லை. த ஃபைனல், த ஃபோர்மோஸ்ட் அத்தாரிட்டி. இந்த இறைவனைக்கு மேலானவர் கிடையாது, இறைவனை தாண்டி யாரும் கிடையாது. இறைவனை சட்டம் இயற்றுவர் சொல்வார், லா மேக்கர். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்று சொல்லுவது போல, எல்லா உயிர்களையும் அந்த உயிர்களுக்குரிய உடம்பை கொடுத்து ஆடும்படியாக செய்கிறவர், தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுக்கிறவர். அவர்தான் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்கிற சட்டத்தை நிர்ணயித்திருக்கார். அவரே நேராக இங்கே சட்டத்தை எல்லாம் பார்ப்பத இல்லை என்பதனாலே நாம் எல்லாம் அந்த சட்டங்களை மதிப்பது கிடையாது. இப்போ இறைவனுடைய சட்டம் எது என்றால் வேதம். ஸ்ருதி என்று இறைவனுடைய சட்டங்களை எல்லாம் காதினாலே கேட்டு ரிஷிகள் எல்லாம் நம்ம கொடுத்திருக்காங்க. அப்போ அவற்றையெல்லாம் பின்பற்றி நடப்பது என்பது இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடப்பது போலத்தான். இப்பொழுது நமது வீடுகளிலே பகவத்கீதை நூல் இருக்கிறது, படித்துக் கொண்டிருக்கிறோம். படிக்கிற பொழுது நமக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்படுது சொன்னால், அர்ஜுனனுக்கு முன்னாலே தேர்தட்டிலே கண்ணன் உட்கார்ந்து கொண்டு எப்படி இந்த கீதை சொன்னானோ, அதே போல நமக்குள்ளே இருந்து கொண்டு கிருஷ்ணன் இந்த கீதை சொல்லுவது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அந்த உணர்வு ஏற்படுவதற்கு காரணமே அந்த இறைவனுடைய பிரமாணத்தன்மை என்பதுதான். ஏன்னா இஸ் லா மேக்கர், சட்டத்தை எல்லாம் ஏற்றுபவர் அவரே என்பதனாலே அதையும் நாம் உணரும்படியாக அவரே செய்து விடுகிறார். அதனாலே பிரமாணம் என்கிற நாமத்தினாலே ஞான ரூபியாக இருக்கிறவர், பிரத்யக்ஷ முதலிய பிரமாணங்களாக இருக்கிறவர், தர்மத்தை கிருதெய்வத்தில் இருப்பவரெல்லாம் கடைபிடிக்கும்படியாக அறிவினுடைய ஊற்றாக இருப்பவர், உள்ளறிவு என்று சொல்லப்படுகிற ஆத்மாவாக ஆத்மாவை உணர்பவராக இருக்கிறவர், பிரமாணங்களிலே 6 விதமான பிரமாணங்களாக இருக்கிறவர், இவற்றையெல்லாம் கடந்து இறுதி பிரமாணமாக இருப்பவர், இந்த லா மேக்கர் என்று சட்டத்தை ஏற்றுவராக இருப்பவர் என்கிற நாமத்தை எல்லாம் பொருளாக பார்க்கிறோம். இறைவனுடைய அடுத்த நாமம் பீஜம் அவ்யயம். ஓம் பீஜம் அவ்யயாய நமஹா. பீஜம் என்றால் விதை, அவ்யயம் என்று சொன்னால் அழியாத நிலை. ஆக எப்பொழுதுமே அழிவில்லாத காரணமாக இருக்கிறவர். ஒரு பெரிய மரத்தை பார்க்கும், நமக்கு முன்னாலே இந்த மரம் தான் தெரிகிறது. ஆனால் இந்த மரம் இப்படி பெரிய அளவிலே வளர்வதற்கு காரணம் அது முதல்ல இருந்த அமைப்பாகிய விதைதான். பிறகு தண்ணீரை பெறுகிறது, மற்ற உதவிகளை பெறுகிறது, பெற்று வளர்கிறது. ஆனால் மூலம் என்று சொன்னப்போனால் அந்த விதைதான் மூலம். ஆக இங்கே அழியாத அந்த மூல காரணமாக இறைவன் இருக்கிறார். அதனால்தான் கஜேந்திரன் அழைக்கிற பொழுது ஆதி மூலமே என்று அழைத்ததாக சொல்லுவோம். ஆதிமூல கணநாத கஜானன அத்புத தவல ஸ்வரூப என்று விநாயகரை சொல்லுவோம். ஆதி காரணன், ஆதி முதல்வன், ஆதி விநாயகர் என்றே ஒரு விநாயகர் இருக்கிறார். அவருக்கு தும்பிக்கை கிடையாது. இப்படி ஆதியாக எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பவர்
என்பதனாலே அவருக்கு பீஜம் அவ்யயம் என்று பெயர். கிருத்த யுகம் என்கிற யுகத்தினுடைய தர்மம் வளர்வதற்கு அவர்தான் அழிவில்லாத விதையாக இருக்கிறார். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதில் கடைசியாக இருப்பது கலியுகம். இந்த கலியுகம் அழிந்து மீண்டும் கிருதயுகம் வருகிற பொழுது அந்த கிருதயுகத்திலே இருப்ப எல்லாம் மிகச்சிறந்த உயிர்களாக இருக்கப் போகின்றன என்பதனாலே கலியுகத்தின் இறுதியிலே இறைவன் இந்த விதைகளை கொண்டு போய் பத்திரமாக சேர்த்து வைக்கிறார். பிறகு இந்த விதைகளை வைத்துக்கொண்டு அடுத்த யுகத்திற்கான உயிர்களை கொண்டு வருகிறார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி கொண்டு வருகிற பொழுது இவர் சரியான விதைகளை தேர்ந்தெடுத்து சென்றதினாலே அந்த கிருத்தயுகம் என்பதிலே வரக்கூடிய உயிர்கள் எல்லாம் மிகச்சிறந்த உயிர்களாக இருக்கின்றன என்று பார்க்கிறோம். ஆக அவ்யயம் பீஜம். அப்படிப்பட்ட உயிர்கள் வருவதற்குரிய அழியாத காரணமாக இருப்பவர். சாதாரணமாக ஒரு வித்து என்று சொன்னால் நாம் பூமியிலே அதை வைத்து விட்டோமானால் அதன் உள்ளிருந்து மரம் செடி புறப்பட்டு மேலே வருகிறது. ஆனால் அந்த விதையானது மண்ணோடு மண்ணாக தன்னை அழித்து கொண்டு விடுகிறது. ஆனால் இறைவன் என்கிற விதையானது தான் எந்த விதமான மாற்றம் அடையாமல் தன்னிடமிருந்தே எல்லா மாற்றங்களையும் உருவாக்குகிறது என்று பார்க்கிறோம். ஆக அவ்வியம் பீஜம் என்று சொன்னால் மிகப்பெரிய சம்சார விக்ஷமானது வருவதற்கு, எல்லாம் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து வருவதற்கு அடிப்படை காரணமாக ஒரு சின்ன விதையாக இருப்பது இறைவன் தான். அப்படி மரம் என்று வளர்ந்து விட்ட பிறகு விதை என்கிற நிலையிலே இல்லாமல் எப்பொழுதுமே அழியாத தன்மை உடைத்த நிலையாக இருக்கிறவர். மற்ற விதைகளைப் போல அழிந்து விடாமல் தான் நிலை பெற்று உள்ளவராக இருப்பவர் என்று பார்க்கிறோம். கேடுறாத விதைன்னு சொல்வார்கள். தான் எந்த விதமான மாற்றம் அடையாது. சம்சார வித்துக்கு அதாவது காரணமான ஒரு ஒன்றாக இருக்கிறவர். அது கேடுறாத விதையாக இருக்கிறவர். தான் எந்த விதமான அழிவையும் அடைவதில்லை. ஆக பீஜம் அவ்யயம் அவ்யயா. ஸ்டோர் ஹவுஸ் என்று சொல்லார். அதாவது எல்லாவற்றையும் தன்னிடத்திலே வைத்திருப்பது. பொது ஒரு விதையிலிருந்து ஒரு செடி வருகிற பொழுது அந்த செடிக்கு என்னென்ன தன்மை உண்டோ அத்தனையும் அந்த விதைக்கு இருந்திருக்கிறது. ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற கருவானது குழந்தையாக வருகிறது சொன்னால் அது குழந்தையாக வளர்ச்சி பெறுவதற்கு முன்னாலே அது என்னென்ன வகையிலே வளர்ச்சி பெற வேண்டுமோ அதற்கான திட்டம் முழுவதுமே அந்த கருவிலே இருக்கிறது. அதே போல இங்கே இறைவன் ஸ்டோர் ஹவுஸ் எனப்படுகிற எல்லாவற்றையும் தன்னிடத்திலே வைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷதாரியாக இருக்கிறார். சீட் இம்யூட்டபிள் சொல்வார்கள். அழியாத விதையாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். விதானம் பீஜம் அவ்யயம் என்பது பகவத்கீதா வார்த்தை. இதை உள்ளடக்கி சங்கர பகவத்பாதாள் பொருள் சொல்கிற பொழுது அந்யதா பாவவ்யதி ரேகேண காரணமிதி பீஜமவ்யயம். இறைவனே சொல்லுகிறார், எல்லா உயிரங்களுடைய விதை நானாக இருக்கிறேன். கீதையிலே கண்ணன் அர்ஜுனத்தை சொல்கிற பொழுது எல்லா உயிரங்களுடைய விதையும் நான் தான், என்னையன்றி அசைவது அசையாதது என்பது எதுவும் கிடையாது, எல்லா இடத்திலும் இருப்பவன் நான் தான் சொல்கிறார். அதுதான் பார் சொல்கிற பொழுது நோக்கும் இடம் யாவும் நாமன்றி வேறு இல்லை என்றார். முதல்ல இவருடைய பார்வை எப்படி இருக்கிறது, எந்த இடத்தில் பார்த்தாலும் இவர் கண்ணன் தான் தெரிந்திருக்கிறான். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலாம் நிந்தன் பச்சை நிறம் தோணுதையே நந்தலாலாம் கேட்கும் ஒலிகளெல்லாம் நந்தலாலா கீதம் இசைக்குதையா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலாம் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. இப்படி எல்லாவற்றிலும் நந்தனாலா கண்ணா நீ இருக்கிறாய் என்று பார்க்கிற பொழுது
பார்க்கின்ற எல்லாமே அவன்தான் என்கிற பக்குவ நிலைக்கு வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்யதா பாவயமதிரேகேண காரணாமிதி பீஜமவ்யயம் என்று சங்கரபகவத்பாதர் சொன்னபடியே இறைவனை காட்டிலும் வேறான அசைவன அசையாதன கிடையாது. யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததகமர்ஜுன ந ததாஸ்தி வினாம் யத்ஸ்தாத் மமாபூதம் சராச்சரம் ந ததஸ்தி. எல்லா உயிர்களுடைய அழியாக வித்தாக நான் இருக்கிறேன் என்றும் சொல்லுகிறார். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம். அறிந்து கொள், எல்லா உயிரினங்களுக்கும் கருவாக நான் இருக்கிறேன், ஆத்மாவாக இருக்கிறேன். அது அழிவில்லாத ஆதி வித்து சொல்லப்படுகிறது. த இம்பெரிஷபிள் பிரிமார்டியல் சீட். இப்படி வித்தாக இருக்கிற ஒன்றுதான் விளைவாக வருகிறது. வித்தாகி விளைவாகி. அதனால்தான் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், என்ன ஒரு காரியம் நடந்தாலும் அந்த காரியத்திற்கு காரணம் இறைவன்தான், இந்த காரியமும் இறைவன்தான். இப்படி இருக்க போது நான் செய்தேன் சொல்வதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? நாம் எல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. நம்மை கருவியாக வைத்துக்கொண்டு காரியங்கள் நடத்துவதெல்லாம் இறைவன்தான். இந்த கருவி எப்படி தான் செய்தாக சொல்ல முடியும்? ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார்கள். அழிவில்லாத இந்த வித்து என்பது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. இதுதான் விளைவாக இருக்கிறது. இதுதான் இறைநிலை. மனிதனாலே இப்படி காரணமாக இருந்து விளைவாக இருக்க முடியாது. அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய வாசனைகள் எல்லாம் அவனிடத்தில் இருக்கின்ற இறைத்தன்மை நிறைவு பெறாமல் செய்துவிடும். ஆக ஒருவன் தான் இறைவன் என்கிற நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் எண்ணங்கள் அற்றவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் ரமண பகவான் சொல்லுகிற பொழுது இந்த எண்ணங்கள் என்பவையெல்லாம் இல்லாத சூனியத்திற்கு கொண்டு போக வேண்டும், நான் யார் என்கிற ஆத்ம விசாரத்தை ஈடுபட வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார்கள். ஆக பீஜம் அவ்யய, பீஜம் அவ்யயம் என்கிற நாமத்தினாலே என்றும் அழிவில்லாத காரணமாக இருக்கிறவர், கிருத்தயுகம் சரியாக வளர்வதற்குரிய அழிவில்லாத விதையாக இருக்கிறவர், தான் எந்த மாற்றும் அடையாமல் சம்சாரத்தினுடைய வித்து காரணமாக இருக்கிறவர், எல்லா உயிர்களும் அழியாத வித்தாக இருக்கிறவர் என்ற பொருளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய அடுத்த நாமம் அர்த்தஹா. ஓம் அர்த்தாய நமஹ. எல்லோராலும் விரும்பப்படுபவர் என்று பொருள். அதற்கு அடிப்படையான காரணம் இறைவன் எப்பொழுதுமே இன்ப வடிவுள்ளவனாக இருக்கிறான். மலர்மிசை ஏகினான் என்று வள்ளுவர் சொல்வார். இப்போ மலர்மிசை ஏகினான் சொன்னால் ஏதோ மலரிலே அமர்ந்தவன் என்று பொருள் கொள்வார்கள். ஆனால் இங்கே மலர் என்பது மலர்ச்சியை குறிக்கிறது. இப்போ எந்த இடத்திலே மலர்ச்சி இருக்கிறதோ, எந்த இடத்திலே ஒரு இன்ப வெளிப்பாடு இருக்கிறதோ, அந்த மலர்ச்சியிலே, அந்த வெளிப்பாட்டிலே தான் இறைவன் இருக்கிறான். இந்த மலர்ச்சியினாலேயே எல்லோரும் அவனை விரும்புகிறார்கள். நீங்க எந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த தெய்வத்துக்குரிய அந்த அழகான இன்ப வடிவு அல்லது அதில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை, ஒரு ஆனந்த நிலை, இதை நம்ம பார்க்கலாம். இப்போ கிருஷ்ணன் எடுத்துக்கொண்டால் ஆகர்ஷியத்தி இத்தி கிருஷ்ணஹா என்று எல்லோரையுமே கவர்ந்து இழுக்கிறவன். அவன் விஷமம் செய்தால் கூட அவன் செய்த எல்லா செயல்களுமே இன்பம் தருகின்ற செயல்களாகவே இருந்தன என்று பார்க்கிறோம். அவன் செய்த சம்ஹாரம் கூட விளையாட்டுத்தனமாக செய்தான். அவன் ஏதோ மற்றவர்களையெல்லாம் துன்புறுத்துவது போல தெரியும். ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த துன்பத்தை இன்பம் கண்டார்கள். கோபிமார்கள் எல்லாம் கண்ணனை பற்றி போய் யசோதை இடத்திலே முறையிடுகிறார்கள். அப்படி முறையிடுகிற பொழுது கூட அவர்களுக்கு இந்த கண்ணன் தங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? இனிமேல் கிருஷ்ணன் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது என்றெல்லாம் சொல்ல வேண்டும். கிருஷ்ணன் இதையெல்லாம் செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டு பிறகு கிருஷ்ணனை தனியாக பார்த்து, நீ எங்களுக்கு வீட்டுக்கு வராமல் போய்விடாதே, நீ அவசியம் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுதான் கோபிமாருடைய நிலை. ஏனென்றால் இன்ப வடிவாக இருப்பதனாலே அவன் எல்லோராலும் உணரப்படுபவனாக இருக்கிறான். முக்கியமாக
அர்த்திதா என்று பக்தர்களாலே விரும்பப்படுவனாக இருக்கிறான். அவனுடைய வடிவம் அப்படி, அதாவது அவனுடைய பண்பும் அப்படி. இப்போ ராமன் எடுத்துக்கொண்டால் நடையில் நின்று உயர் நாயன். அவன் மிக அழகாக பேசுவான், இனிமையாக பேசுவான். சிறு வயதிலிருந்தே அவன் இனிமையாக பேசுவான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ராமபிரான் தன்னுடைய சகோதரர்களோடு ஆசிரமத்திலே படிப்பை முடித்துக்கொண்டு வந்து கொண்டிருப்பார். எதிலே வருகிறவர்களையா பார்த்து ராமன் விசாரிப்பான். ஒரு அரசகுமாரன் அழகாக தேரிலே போகலாம், ஆனால் அவன் நடந்துதான் போவானான். அவனை சுற்றி அவன் சகோதரர்கள். அப்படி போகிற பொழுதே எதிரே வருகின்றவர்களை பார்த்து கேட்பானாம், இது வினை இடரிலை இனிதுனும் மனையர். உங்கள் உத்தியோகத்தில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே, உங்களுக்கு வீட்டில் இருக்கணும் நல்லா இருக்காங்களா என்று மிகவும் அன்பாக விசாரிப்பார். அந்த இனிமையானது எல்லோருக்கும் பிடித்திருந்தது. இனிமையான பேச்சு. தியாகராஜரோட சொல்லுவார், ராமா நீ எல்லா இடத்தையும் இனிமையாக பேசுவாயாமே, ஹிதவு மாட்டலெந்தோ, என்னிடத்துல பேசக்கூடாதா? ஆடமோடி கலதே ராமையா மாட்டலாட மோடி கலதே என்று கேட்பார். இப்போ கிருஷ்ணன் எடுத்துக்கொண்டுகள் ஆகர்ஷியதி இது கிருஷ்ணஹான்னு சொன்னோம், எல்லோரையும் கவர்ந்து எடுக்கிறான். ராமன் ரம்யதி இதி ராமஹா, ரம்யதி எல்லோரையும் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்கிறான், கவர்ந்து விடுகிறான். முருகனை எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமான் அழகாக சிரித்து அழகாக பேசி எல்லோரையும் கவர்ந்து விடுவான். சிவபெருமானை சொல்லுகிற பொழுது தேவாரம் சொல்லுகிறது, கனியினும் கட்டுப்பட்ட கரும்பினும் இனியவன் தன் அடியார்க்கு எடைமருதீசரே. கரும்பை காட்டும் இனிமையானவர், சர்க்கரை கட்டி காட்டிலும் இனிமையானவர் என்று இனிமையான பொருளை எல்லாம் அங்கே சொல்லி இவற்றை காட்டிலும் இனிமையானவர் என்று சொல்வதனாலே இறைவன் எப்பொழுதுமே இன்ப வடிவனாகத்தான் இருக்கிறான். தன்னை சுற்றியுள்ளவரெல்லாம் எப்பொழுதும் இன்பமாக இருக்கும்படியாக செய்கிறான் என்று பார்த்தோம். இறைவனை பற்றி செம்மையாக அறிந்து கொண்டு சதாச்சாரம் என்று முறையாக வாழ்ந்து பாகவத தர்மத்தை பின்பற்றி மிக உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிற உயர்ந்த அதிகாரிக்கு இறைவன் தான் பலனாக இருக்கிறான். சதாச்சாரில் இருக்கிற இடத்துல போய் நீங்கள், அதாவது தினமும் இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு நாம சங்கீர்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறாரே, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே போய் நீங்கள் இவ்வளவெல்லாம் செய்கிறீர்களே, பஜனைக்கெல்லாம் போகிறீர்களே, இதனுடைய பலன் என்ன என்று கேட்டீர்கள், அவர் சொல்வார்கள், இதற்குரிய பலன் இதுதான். இறைவனை பாடுவது என்பதே இறைவனுக்கு பாடுவதற்குரிய பலன், அதுவே பலனாகி விடுகிறது. பிறகு தனியாக எதற்கு பலன்? இப்போ கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்பார்கள். கரும்பை தின்னுவது என்பதே மகிழ்ச்சியான விஷயம்தானே. ஆக இப்படி இறைவனே எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு தான் பயனுள்ளவனாக இருக்கிறான் என்பதனாலே அந்த இறைவனுக்கு கைங்கரியம் செய்து தான் பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் நினைந்து கொண்டிருக்கிற அடியார்கள், எல்லாவற்றிற்கும் பயனாக இருக்கிறவன் இறைவனே என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஞானிகளுடைய லட்சியமாக இருப்பவர் என்று இந்த நாமத்திற்கு பொருள். அர்த்தகா என்று சொன்னால் எல்லா விதமான பக்தர்களுக்கும் அடைய வேண்டிய பொருளாக இருக்கிறவர் என்று பொருள். ஆக பக்தர்களுடைய லட்சியமாக இறைவனே இருக்கிறார் என்பது இந்த நாமத்தினாலே சொல்லப்படுகிறது.